ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எம்பவர்டு உமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு யூனிட் 3 ப்ரோஸ். எம்பவர்டுனா வலிமை மிக்க சக்தி வாய்ந்த பெண்களோட நேவிகேட்டிங் அப்படின்னா கடல்வழி பயணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரியா? சக்தி வாய்ந்த சில பெண்கள் கடல் வழியே இந்த உலகத்தை சுற்றி வந்ததை பற்றி தான் இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ப்ரோஸ் இட்ஸ் அ ரியல் இன்சிடெண்ட். உண்மையாலுமே இந்தியாவில் நடந்தது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். Gone are the days where women in India remains indoors unless permitted to go out with an escort. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, பெண்களை வீட்டை விட்டே வெளியில் அனுப்ப மாட்டாங்க. எஸ்கார்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பாதுகாவலர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஒரு செக்யூரிட்டியோடு தான் நம்மளை என்ன பண்ணுவாங்க, விமனை எல்லாம் வெளியில் அனுப்புவாங்க. Conditions today have changed thanks to all those women who have fought for their freedom and set a very good example for others. The real power of women, though realized earlier, is currently being projected to the world by the advancement of technology and media. இப்போ என்ன ஆயிடுச்சு, உமனுக்கான ஃப்ரீடம் எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு மேக்ஸிமம் கிடச்சிருச்சு. அது எதனால் நடந்திருக்கு, அந்த பிரேவாக பவர்ஃபுல்லாக இருந்த சில விமன்னால தான் நம்மளுக்கு கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜினாலையும் மீடியானாலையும் அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஷோ ஆகுது, ப்ராஜெக்ட் ஆகுது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. Women occupy almost all the major positions in society. Currently, women's accomplishment are tremendous in many fields. எல்லா ஃபீல்ட்லையுமே விமன் இப்போ சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அப்படின்னா அவங்களோட சாதனைகள் எல்லா ஃபீல்ட்லையுமே ட்ரெமெண்டஸ் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அவங்களோட சாதனைகள் எல்லா ஃபீல்ட்லையுமே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. One such achievement is the all-women Indian Navy crewங்கிறது இந்த இடத்துல டீம் who circumnavigating the world for 254 days all alone in a sailboat called INSV Tarini. இதுதான் அந்த sailboat-ஓட நேமு. ஒரு sailboat-ல 254 days 254 நாளில் சர்க்கம்நேவிகேஷன் அப்படின்னா சர்க்கம்நேவிகேட்டட் அப்படின்னா உலகத்தை சுற்றி வர்றது. சரியா? உலகத்தை சுற்றி வர்றது. இப்போ இந்த பிளேஸில் தொடங்கி சுற்றி அந்த பிளேஸ்லேயே நிற்கிறது. ஆல் ஓவர் வேர்ல்டே சுற்றி வர்றது. 254 டேஸில் சுற்றி வந்திருக்காங்க செயில் போட்னா என்னது, என்ஜின் வச்சு ஓடுறதில்ல, மோட்டர்னால் ஓடுற அந்த பெரிய பெரிய போட்டெல்லாம் சீயில் ஓடும் இல்லையா, கடலில் ஓடும் இல்லையா, மோட்டர் வெளி தூட்ட ஓடுமே, அந்த மாதிரி போட்டெலாம் கிடையாது. ஜஸ்ட் அவங்க கையிலேயே செயில் பண்ணிட்டு போகிறது, துடுப்பு வச்சு செயில் பண்ணிட்டு போகிறது. வாட் இஸ் ஐஎன்எஸ்வினா என்ன, தாரிணி அந்த ஷிப்புக்கு என்ன மீனிங்னு சொல்கிறாங்க. ஐஎன்எஸ்வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இந்தியன் நேவல் ஷிப் வெசல். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க கண்ணு. இந்தியன் நேவல் ஷிப் வெசல். தாரிணி இஸ் த பேட்ரன் டெய்டி for sailors and is worshipped for safety and success at sea. இந்த தாரிணின்னு ஒரு நேம் கொடுத்துருக்காங்களா. ஐஎன்எஸ்விக்கு நம்ம மீனிங் பார்த்துட்டோம். இந்தியன் நேவல் ஷிப் வெசல். தாரிணிக்கு என்ன மீனிங்னா, தாரிணிங்கிறது பேட்ரன் டெய்டினா ஒரு கடவுள், குலதெய்வம் மாதிரி. சரியா? அது யாரோட குலதெய்வம்னா, இந்த கடல்வழி பயணம்லாம் மேக்ஸிமம் மேற்கொள்வாங்க இல்லையா, கடலில் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி கடலில் போகிற அந்த மீனவர்களுக்கான குலதெய்வம் தான் இந்த சாமி. அந்த கடவுளோட பேரை தான் அந்த இதுக்கு வச்சுருக்காங்க, ஐஎன்எஸ்வி தாரிணி அப்படின்ட்டு. இஸ் த செகண்ட் செயில் போட் ஆஃப் த இந்தியன் நேவி. த ஃபஸ்ட்டு பீயிங் த ஐஎன்எஸ்வி மகதேங்கிறது தான் ஃபஸ்ட்டு செயில் போட். அதாவது இந்த மாதிரி ஏற்கனவே இன்னொரு செயில் போட் இருக்குது. தாரிணிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டாவது, மகதே அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு செயில் போட்டு. இட் இஸ் அ 55 foot sailing vessel built indigenously அப்படியே ஃபுல்லாக மேனுவலாக இயல்பாகவே அமைக்கப்பட்டது. சரியா? மேனுவலாக க்ரியேட் பண்ணது இன் இந்தியா பை எம்எஸ் அக்வாரிஸ் ஷிப்யார்ட் ப்ரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனி தான் கோவாவில் இந்த ஷிப்பை, அதாவது ஐஎன்எஸ்வி தாரிணியையும் ஐஎன்எஸ்வி மகதேயையும் ரெடி பண்ணது இந்த கம்பெனி தான். எம்எஸ் அக்வாரிஸ் ஷிப்யார்ட் ப்ரைவேட் லிமிடெட் கோவாவில் இருக்கிறது. ஆஃப்டர் அண்டர்கோயிங் எக்ஸ்டென்சிவ் சீ ட்ரையல் ஷி வாஸ் commissioned to the Indian Navy service on 18th February 2017. The boat was named after the famous Taratharini temple in Kanjam district of Odisha. ஒடிசாவில் தான் அந்த டெம்பிள் இருக்குது, தராதாரிணி டெம்பிள். அந்த ஃபேமஸ் டிஸ்ட்ரிக்ட் ஒடிசாவில் இருக்கிற அந்த டெம்பிளோட பேரை தான் இந்த ஷிப்புக்கு வச்சுருக்காங்க. இது முடித்ததுக்கப்புறம் இது என்ன இருக்குது, இந்த ஷிப்பை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் 18 February 2017 அந்த இந்தியன் நேவிக்கு இந்த ஷிப்பை கொண்டு போய் காட்டியிருக்காங்க.
ஒன்று செஞ்சுட்டாலே அதை கொண்டு போய் காட்டணும் இல்லையா. இப்போ வந்து அந்த ரோபோ படத்தில், எந்திரன் படத்தில் பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த ரோபோ ரெடி பண்ணதையும், அந்த சிட்டி ரோபோ ரெடி பண்ணதையும் கொண்டு போய் இந்தியன் ஆர்மிக்கிட்ட காட்டுவாங்களே, அவங்கக்கிட்ட வந்து காட்டணும் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அதை வந்து எக்ஸிபிஷன் பண்ணணும். அப்படி பண்ணியிருக்காங்க. த வேர்டு தாரிணி மீன்ஸ் போட் அண்ட் இன் சான்ஸ்கிரிட் இட் மீன்ஸ் சேவியர். தாரிணிங்கிறது என்ன மீனிங் போட்டுன்னு மீனிங். சான்ஸ்கிரிட்டில் இதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா சேவியர் அப்படின்னா காப்பாற்றுபவர் அப்படின்னு அர்த்தம். சரியா. ஐஎன்எஸ்வி தாரிணி ஹேஸ் அட்வான்ஸ்டு ரே மேரின் நேவிகேஷன் சூட்ஸ் அண்ட் an array of satellite communication system for perfect navigation anywhere in world. இதில் என்னென்ன இருக்குன்னா, ரேமெரின் அப்படின்னா அந்த ரேமெரின் நேவிகேஷன் சூட்ஸ்னால் அந்த பப்ளிக் கம்பெனியில் இருக்கிற எல்லா மெட்டீரியலோட அந்த சூட்ஸு, அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்குவாங்களே அது இருக்குது. அதே மாதிரியே சேட்டலைட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் அந்த போட்டில் இருக்குது. நவிகா சாகர் பரிக்ரமா வாஸ் அ ப்ராஜெக்ட் அண்டர்டேக்கன் இன் கன்சோனன்ஸ் வித் த நேஷ்னல் பாலிசி டு எம்பவர் உமன் டு அட்டைன் தயர் ஃபுல் பொட்டன்ஷியல். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கீமு. நவிகா சாகர் பரிக்ரமா அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்கீமு, உமனுக்காக க்ரியேட் பண்ண ஒரு ஸ்கீமு. கன்சோனன்ஸ் அப்படின்னா ஒப்புதல். இந்த ப்ராஜெக்ட் வந்து எதுக்காக சைன் ஆகிருக்கு அப்படின்னா, இந்தியாவில் உள்ள பவர்ஃபுல்லான உமன் எல்லாத்தோட அவங்களோட எல்லா பவரையும் வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த திட்டம். இது ஒரு திட்டம். சரியா. The project is considered essential towards promotion of sailing activity in the Navy while defeating Government of India thrust for Navy Sakti. உமன் பவருக்காகவே ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஸ்கீமை. யார் உருவாக்குன்னா, செட் சீஃப் ஆஃப் த நேவல் ஸ்டாஃப் அட்மைரல் சுனில் லம்பா இன் ஹிஸ் வெல்கம் ஸ்பீச். சுனில் லம்பா அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா இந்த நேவலோட ஒரு பெரிய ஸ்டாஃப் தளபதி அப்படிம்பாங்க இல்லையா, இந்த கடற்படையோட தளபதி அவர் தான் சுனில் லம்பா அப்படிங்கிறவர். அவரோட வெல்கம் ஸ்பீச்சில் இந்த திட்டத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு. த வாயேஜ் வாஸ் எய்ம்டு டு ஷோ கேஸ் மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் பை செயிலிங் ஆன் போர்ட் indigenously built INSV Tarini. The special feature of the sailboat is that it encourages use of environment friendly non-conventional renewable energy resources such as the wind, collected and updated meteorological ocean and wave data and regular basic for accurate weather forecast by Indian Meteorological Department. இது என்ன பண்ணுன்னா, இந்த போட்டு இந்த ஐஎம்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்தியா மெட்டராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த வெதரை பற்றின நியூஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இந்த தாரிணி இந்த ஷிப்புக்கு வந்து இந்த செயில் போட்டுக்கு வந்து அனுப்புவாங்க. சரியா. நான் கன்வென்ஷனல் அப்படின்னா வழக்கத்துக்கு மாறானதா, அதாவது என்விரான்மெண்ட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால், இப்போ கடலில் போகிறாங்க, அங்கே ஏதாவது ஒரு சூழ்நிலை மாற்றம் ஏற்படுது, இப்போ ஒரு சுனாமி வருது, புயல் வருது அப்படின்னா, இங்கே லேண்டில் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த ஷிப்புக்கு வந்து நியூஸ் கேதர் பண்ணி கொடுப்பாங்க. அதை எல்லாமே இந்த ஐஎம்டி பண்ணும். அண்ட் ஆல்சோ கலெக்டட் டேட்டா ஃபார் மானிட்டரிங் மெரைன் பொல்யூஷன் ஆன் ஹை சீஸ். பெரிய பெரிய கடலுக்கெல்லாம் போகும்போது அந்த பொல்யூஷனோட லெவலை பற்றி சொல்லும். இந்தியன் நேவி 6 உமன் க்ரூ. அந்த ஷிப்பில் போனது பார்த்திங்கன்னா, அந்த செயில் போட்டில் போனது 6 பெண்கள் தான் போனாங்க. அந்த 6 பெண்களோட பேர் தான் இதெல்லாம். இந்தியன் நேவிஸ் ஆல் உமன் க்ரூ வாஸ் த ஃபஸ்ட் எவர் ஆஃப் சர்க்கம் நேவிகேட் த க்ளோப் ஸ்கிப்பர்டுனா கேப்டன்ஷிப் யாருன்னா, இந்த எல்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு மீனிங் லெஃப்டினன்ட். சரியா. லெஃப்டினன்ட் ஸ்பெல்லிங் வேணா எழுதிக்கங்க. LIEUTENANT. அகைன் சொல்கிறேன், LIEUTENANT. லெஃப்டினன்ட் கமாண்டர் வர்த்திகா ஜோஷி. The all-women team has also Lieutenant Commander Pradeep Jamwal, Lieutenant Commander Swati Patrapalli, Lieutenant Aishwarya Padapatti, Lieutenant S. Vijay Devi and Lieutenant Payal Gupta as its crew members. இவங்களோட கேப்டன் பார்த்தீங்கன்னா வர்த்திகா ஜோஷி, இவங்க தான் கேப்டனு. மீதி இருக்கிறவங்களாம் இவங்களோட க்ரூ மெம்பர்ஸ். சரியா. எத்தனை 6 பேர் போயிருக்காங்க. த க்ரூ ஸ்டார்டட் தயர் வாயேஜ் ஆன் 10 செப்டம்பர் 2017 ஃப்ரம் கோவாவில் தான் இவங்களோட வாயேஜை வந்து, வாயேஜ்னால்
இப்போ வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ட்ராவலிங் அப்படிம்பாங்க. இப்போ வந்து நீங்கள் ரோட்டில் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ட்ராவலிங். இது ஷிப்பில் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வாயேஜ். சரியா? ரோட்டில் போகிறதுக்கு பேர் ட்ராவலிங், ஷிப்பில் போகிறதுக்கு பேர் வாயேஜ். On 10 September 2017 from Goa, flagging off by the defense minister. defense minister அப்படின்னா இந்தியாவோட பாதுகாப்பு அமைச்சர் இருப்பார் இல்லையா, அவர் தான் கொடியேற்றி இதை வந்து துவங்கி வச்சிருக்கிறாரு. இந்த ஷிப் வந்து அவர் கையசைச்சு தான் போயிருக்கு. இட் வாஸ் a historic day which would be marked in navigating history and globally. It covered the expedition in 5 legs with stopovers at 4 ports. 4 இடத்துல தான். போர்ட்ஸ் அப்படிங்கிறது துறைமுகம் சொல்லுவாங்க இல்லையா, உலகம் ஃபுல்லாக சுற்றுறாங்க. உலகம் ஃபுல்லாக சுற்றும்போது 4 துறைமுகத்தில் மட்டும்தான் இந்த ஷிப், இந்த செயில் போட்டு நிற்கும். அது எந்தெந்த இடம்னா ஆஸ்திரேலியாவில், நியூசிலாண்டில், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாக்லேண்டில், அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த 4 கண்ட்ரியில் மட்டும்தான் இது நிற்கும். அந்த 4 கண்ட்ரிலையும் எதுக்கு நிற்கிறாங்கன்னா ரிப்ளனிஷ்மெண்ட்னால் அவங்களுக்கு தேவையான ஏதாவது பொருள் தீந்துருச்சு. இப்போ ஷிப்பு இவங்க 254 நாள் ஒரே செயில் போட்லேயே ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நெசசரியான திங்ஸ் ஏதாவது தேவைப்படும் இல்லையா. இப்போ போட்டில் ஆல்ரெடி கொண்டு போவாங்க, அதில் ஏதாவது தீந்து போயிடும். அது தீந்து போகிற மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி போர்ட்ஸ், இந்த 4 போர்ட்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அந்த 4 போர்ட்ஸில் நிறுத்தி அவங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஷிப்பில் ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படிங்கும் போதும் அவங்க அங்கே போய் அதை சரி பண்ணிக்கலாம். On 21st May 2018, the 6 members women crew broke many stereotypes. Stereotype அப்படின்னா உடைத்தெறிதல். பலவிதமான கஷ்டங்களை உடைத்திருந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? இவங்க தான் ஃபஸ்ட்டு இப்படி உமன் இதுக்கு முன்னாடி போயிருக்காங்க. ஆனால் உமன் போனதில்லை, ஜென்ட்ஸ் தான் போயிருக்காங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு உமன் போனது இந்த மாதிரி செயில் போட்டில். அதுதான் இங்கே டூ யூ நோவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ஃபஸ்ட் இந்தியன் சோலோ சர்க்கம் நேவிகேஷன் வாஸ் அண்டர்டேக்கன் பை கேப்டன் திலீப் டோண்ட் as he retired from August 19, 2009 to May 19, 2010 on board another India-built vessel INSV மகதே. ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, INSV மகதே தான் ஃபஸ்ட்டு வெசல், ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணதுன்னு. அதில் போனவர் தான் கேப்டன் திலீப் டோண்ட் அப்படிங்கிறவர். அவர் பார்த்திங்கன்னா சோலோவாக போயிருக்கிறாரு. ஒரே ஒருத்தராக ஆல் ஓவர் வேர்ல்டை சுற்றி வந்திருக்கிறாரு. இவங்க வந்து 6 பெண்கள் போகிறாங்க. ஆனால் அவர் பார்த்திங்கன்னா திலீப் டோண்ட்டு ஒரே ஒரு ஆளாக போயிருக்கிறாரு. இன்னொருத்தரும் போயிருக்கிறாரு. அவர் யாருன்னா, த ஃபஸ்ட் இந்தியன் நான் ஸ்டாப் சோலோ சர்க்கம் நேவிகேஷன் வாஸ் அண்டர்டேக்கன் பை கமாண்டர் அபிலாஷ் டாமி கேசி ஃப்ரம் November 1, 2012 டு இவருக்கு அப்புறம் போயிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப்பாக போயிருக்கிறாரு. அதாவது அந்த போட்டை செயில் பண்ணுறதை நிறுத்தாமலே போயிருக்காரு. இவங்க வந்து அப்பப்போ சாப்பிட்ணும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கும்போது நிறுத்திக்கலாம். பட் இங்கே ஒருத்தர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கமாண்டர் அபிலாஷ் டாமி, இவர் பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப்பாக சர்க்கம் நேவிகேஷன் பண்ணவர். அண்ட் இன்டர்வியூ வித் த க்ரூ மெம்பர்ஸ், இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு அவங்க கொடுத்த ஒரு இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூவை தான் இங்கே லெசனாக கொடுத்துருக்காங்க. அவங்க என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, அதுக்கு இவங்க என்னென்ன ஆன்சர் பண்ணாங்க. இன்டர்வியூவர் வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க, இந்த பொண்ணுங்க வந்து என்ன அதுக்கு ஆன்சர் சொன்னாங்கங்கிறது தான் இந்த லெசனு. அது கொஸ்டின் டைப்பில் தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. அண்ட் இன்டர்வியூ வித் த க்ரூ மெம்பர், India's all-women Navy crew who went around the world in 254 days have shared their experience about their great voyage in an interview. Through their personal experience, we really come to know their hardship and unpredictable challenges they have faced all through their expedition. இதில் எதை கேட்குறாங்கன்னா, அவங்களோட 254 டேஸு எப்படி இருந்துச்சு, அவங்களோட அந்த வாயேஜ் எப்படி இருந்துச்சு, அதில் அவங்க என்னென்னலாம் ஹார்ட்ஷிப்பான விஷயம், அதாவது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி அவங்களோட எக்ஸ்பெடிஷன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இதில் அவங்க கேட்டிருக்காங்க. ஹவு வெல் வேர் யூ அக்வான்டைன் வித் த செயில் போட் பிஃபோர் யூ டுக் அப் த டாஸ்க். உங்களுக்கு வந்து அக்வான்டைன் அப்படின்னா உங்களுக்கு வந்து செயில் போட்டை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ எடுக்கிறவங்க வந்து கேட்குறாங்க. ஏதாவது இதை பற்றி முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. வர்த்திகா ஜோஷி அதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. ஹூ இஸ் வர்த்திகா ஜோஷி? ஆர் யூ ரிமெம்பர்? கேப்டன் ஆஃப் த crew. None of us was acquainted with the sailboat or ocean-going boat. None of us had sailing before, nor are women officers allowed entry in combat platform asset. At first, it was difficult to take the boat out to sea from one point to another, but we slowly built up upon it through 3 years of training.
என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து தெரியாது, செயில் போட்டுன்னு ஒன்றதை வந்து நாங்கள் பார்த்ததே இல்லை, ஓசனுக்கு வந்து நாங்கள் போனது இல்லை, அதே மாதிரி எங்களுக்கு வந்து இதுக்கு பர்மிஷனும் கிடையாது. பட் இது வந்து எங்களுக்கு ஸ்டார்டிங்கில் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது, ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு. ஆனால் ஸ்லோவாக நாங்கள் என்ன பண்ணிட்டோம், 3 இயர்ஸில் இதுக்கு நல்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த செயிலிங் இந்த ட்ரைனிங்க்கே அவங்க பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூவர், கேன் யூ டெல் அஸ் அபவுட் த ட்ரைனிங் யூ ஹேட் அண்டர்கான் பிஃபோர் திஸ் எக்ஸ்பெடிஷன்? இந்த எக்ஸ்பெடிஷன், அதாவது இந்த செயிலிங் போகிறதுக்கு முன்னாடி, இந்த சர்க்கம் நேவிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் ட்ரைனிங் எடுத்தீங்கன்னு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க வர்த்திகா ஜோஷி. வி ஸ்டார்டட் வித் சம் தியரிட்டிக்கல். இங்கே பாருங்கள், இதுதான் அவங்களுக்கு நடந்த மீட்டிங், இதுதான் அந்த க்ரூ மெம்பர்ஸ், 6 பெண்களும் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க, சென்ட்ரலில் உட்காந்துருக்குறவங்க. வி ஸ்டார்டட் வித் சம் தியரட்டிக்கல் கோர்ஸ் ஆஃப் நேவிகேஷன், கம்யூனிகேஷன் அண்ட் வெதர் ப்ரிடிக்ஷன், அதாவது அந்த சூழ்நிலைகள் சம்மந்தமானது. அப்புறம் கம்யூனிகேஷன், எப்படி அதில் வந்து கம்யூனிகேட் பண்ணணும், லேண்டோட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், அந்த நேவிகேஷன், அந்த ரூட்டெல்லாம் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சி போகணும். இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங்லாம் தியரிட்டிக்கலான படிக்கிறது மூலிமா அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. பட் படிக்கிறதுக்கும் ப்ராக்டிக்கலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஒரு சொல்யூஷன் பற்றி கெமிஸ்ட்ரியில் படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த சொல்யூஷனை பற்றி படிக்கிறது வேறு, அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது வேறு. இப்போ ஒரு சால்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சால்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு தெரியும். அந்த மாதிரி தான் இவங்களுக்கும் சொல்கிறாங்க. இந்த கிளாஸ் ரூம் டீச்சிங்கை விட அவங்க ஜஸ்ட் அந்த சீலை இறங்கி அந்த போட்டை செயில் பண்ணி பார்த்தா தான் அது இவங்களுக்கு எப்படி போகுது, என்ன ஆகுதுன்னு தெரியும். அந்த மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, படிக்கிறத விட்டுட்டு ப்ராக்டிக்கல் கோர்ஸுக்கு அதிகம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வி வேர் கிவன் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் லைக் how to repair things and how to deal with the emergencies when the weather gets rough, if there is a medical emergency, and training was needed in tactical aspects as well. Tactical aspects na அந்த தந்திரமாக செயல்படுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, தந்திரமான நேரத்தில் தந்திரமாக செயல்படணும். அந்த மாதிரி நேரத்துலலாம் எப்படி இருக்கணும், மெடிக்கல் எமர்ஜென்சிலாம் எப்படி எடுத்துக்கணும், எப்படி அதை செயில் போட்டை ரிப்பேர் பண்ணணும், ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஏதாவது ஆயிடுச்சு, இப்போ போட்டே ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி அதை ரிப்பேர் பண்ணணும், அந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, வி அண்டர்வெண்ட் அவர் பேசிக் செயில் ட்ரைனிங் கோர்ஸ் இன் மும்பையில் தான் இவங்க வந்து ட்ரைனிங் கோர்ஸ் போயிருக்காங்க. அட் இந்தியன் நேவல் வாட்டர்மேன் ஷிப் ட்ரைனிங் சென்டர், இதுதான் அந்த சென்டரோட நேமு, இந்தியன் நேவல் வாட்டர்மேன் ஷிப் ட்ரைனிங் சென்டர். ஷிப்புக்கு போகிறதுக்குனே ட்ரைனிங் கொடுக்குற இடம், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அட் வேரியஸ் ஸ்கூல்ஸ் இன் த சவுத்தர்ன் நேவல் பேஸ் இன் கொச்சி. இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸில் போய் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க கொச்சியிலையும். வி ஈவன் செயில்டு ஆன் ஐஎன்எஸ்வி மகதே அவர் போனார் இல்லையா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, யார், திலீப் டோன்ட்டு, அவர் போனார் இல்லையா, அந்த ஷிப்பையும் அவங்க எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. டு மொரீசியஸ் இன் 2016 அண்ட் 2017 அண்ட் பேக் அண்ட் ஆல்சோ டு கேப் டவுன் இன் December 2016. we were trained for almost 3 years to prepare for the voyage. இந்த வாயேஜுக்கு போகிறதுக்கு 3 years ப்ரிப்பேர் ஆனோம். Since the boat was old, it had minor leaks and repairs. Also, we ran out of water and food soon. So the trip was the tutorial for us and how to manage food and water, even electricity during the big voyage. இவங்க வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு வாயேஜ் போயிட்டு வந்தாங்க இல்லையா, ஐஎன்எஸ்வியை மகதேவை எடுத்துகிட்டு போய் ஐஎன்எஸ்வி மகதேவ், இந்த திலீப் டோன்ட் இருக்கார்ல, அவர் போன இந்த ஷிப்பை எடுத்துகிட்டு போய் இவங்க சும்மா லைட்டாக ஒரு மாதம் 2 மாதம் இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் போயிருக்காங்க, என்னெல்லாம் நடக்குது ஷிப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவங்க எடுத்துகிட்டு போகும்போது தான் அந்த ஃபுட்டு வாட்ரு அதெல்லாம் எப்படி வீணாகுது, அதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு லிமிட்டடாக யூஸ் பண்ணணும், எப்படி அதை மேனேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டியை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கற்றுருக்குறாங்க. இது வந்து அவங்களோட பிக் வாயேஜ், அதாவது அந்த பெரிய கடல்வழி பயணத்துக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகிருக்குது. வாட் வாஸ் த செலெக்ஷன் ப்ராசஸ்? இந்த இன்டர்வியூவர் வந்து கேட்குறாங்க, அது எப்படி இத்தனை உமன்ஸ் இருக்கும்போது உங்கள் 6 பேர்த்த மட்டும் இந்த சர்க்கம் நேவிகேஷனுக்கு எப்படி சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐஸ்வர்யா ஆன்சர் பண்ணுறாங்க, அவுட் ஆஃப் 30 உமன் ஹூ ஹேட் அப்ளைட் 6 of us were shortlisted based on that little survival skill we showcase. என்ன சொல்கிறாங்கன்னா, 30 உமன் வந்து இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, அதுலேருந்து பார்த்திங்கன்னா 6 பேர்த்த தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே எப்படின்னா சர்வைவல் ஸ்கில்ஸ்னால் உயிர் வாழ்கிறதுக்கான அந்த தகுதிகள் இருக்கும் இல்லையா,
அவங்க வச்ச டெஸ்ட்லாம் பாஸ் பண்ணியிருக்கணும். அது பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான டெஸ்ட்டாக தான் இருக்கும். அதுலலாம் பாஸ் பண்ணி தான் இவங்க 6 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. த க்ரூ வாஸ் மென்டோர்டுனா ட்ரைன்டு பை கமாண்டர் திலீப் தோண்ட் அந்த சோலோவாக பண்ணார் இல்லையா, சோலோவா சர்க்கம்நேவிகேஷன், அவர் தான் இவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தது. பட் ஆஃப்டர் ஐ டோல்ட் அபவுட் த ஃப்ளேர்-அப்ஸ் அட் சீனா இந்த ஐ ஈவன் ஹேட் செகண்ட் தாட் அபவுட் ஜாயினிங் த டீம். இந்த சியோட அந்த நிலைமையெல்லாம் பார்க்கும்போது, அந்த ட்ரைனிங் கிளாஸ் எடுக்கும்போதே அவங்க சொல்லுவாங்க இல்லையா, இதில் இப்படியெல்லாம் நடக்கும், சியில் அப்படியெல்லாம் நடக்கும்னு. இதை பார்த்தே இந்த பொண்ணுக்கு வந்து ஐஸ்வர்யாவுக்கு வந்து பயம் எடுத்துருச்சான். இதில் நம்ம கண்டிப்பாக ஜாயின் பண்ணியே ஆகணுமா அப்படின்லாம் இவங்க யோசிச்சுருக்காங்க. அதை தான் இன்டர்வியூட்ட சொல்கிறாங்க. ஹவு டிட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரியாக்ட் வென் யூ டோல்டு தேம் அபவுட் த எக்ஸ்பெடிஷன்? இன்டர்வியூ கேட்குறாரு, எப்படி நீங்கள் வந்து இதை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொன்னீங்க, அவங்க எப்படி இதை எடுத்துக்கிட்டாங்க, உங்களை எப்படி அனுப்ப எப்படி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொன்னீங்க, அவங்க எப்படி உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இதுக்கு போகிறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அவர் ஃபேமிலிஸ் டிட் ஹாவ் அ ஹார்ட் டைம் பட் தட் வாஸ் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் ஹேட் நெவர் ஈவன் seen the sea. 4 of us are from the mountains. The first time my parents saw the ocean when I invited them to visit, but once they saw that we are doing well and looking after ourselves, they were quite supportive. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க ஃபேமிலி எல்லாமே இது வரைக்கும் சீயை கூட பார்த்ததில்ல, அந்தளவுக்கு ரொம்ப பேக்வேர்ட்லேருந்து வராங்க. இதில் 4 பேர் பார்த்திங்கன்னா 4 ஃபேமிலிஸ் எல்லாம் மவுண்டெயின்லேருந்து மலைப்பிரதேசத்துலேருந்து வந்தவங்க. ஸோ அவங்கள வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க பேரண்ட்ஸை வந்து கூட்டிகிட்டு வந்து இவங்களோட அந்த ட்ரைனிங்கை காட்டியிருக்காங்க. இந்த ட்ரைனிங்கை காட்டினதையுமே இவங்க வந்து இந்தளவுக்கு நல்லா பண்ணுறாங்களா அப்படின்ட்டு அவங்க ஃபேமிலியும் அவங்கள சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தேவர் அப்ரென்சிவ்னா ஒரு விதமான பயமும் அவங்களுக்கு இருந்திருக்குது. ஆனாலும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சப்போர்ட்டிவாகவும் இருந்திருக்காங்க. இன்டர்வியூவர், வாட் வேர் யுவர் எய்ம் அண்ட் ஹவு டிட் யூ ஒர்க் டு அச்சீவ் தெம்? உங்களோட எய்ம் என்ன, அதுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணீங்க அதை அச்சீவ் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. ஐ வாண்டட் டு மேக் ஷுர் தட் ஐ கம்ப்ளீட் திஸ் ஜேர்னி வித் அல்டிமேட் ஹானஸ்டி. ஐ டிடன்ட் செட் அவுட் ஃபார் அ டெஸ்டினேஷன். இட் வாஸ் த ஜேர்னி தட் மேட்டர்ட் டு மீ த மோஸ்ட். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இதை வந்து ஒரு டெஸ்டினேஷனாக எடுத்துக்கிட்டேன். டெஸ்டினேஷனாக இதை நான் நினைக்கல, நான் வந்து இது ரீச் பண்ணோம் அப்படின்லாம் நினைக்கல. இது வந்து என்னோடய ஜேர்னி, இந்த ஜேர்னியை நான் என்ஜாய் பண்ணணுன்னு தான் நினச்சி போனேன். ஸோ மை கன்டென்ஷன்னா என்னோடய வாதம் இங்கே என்னென்னா, வாஸ் டு மேக் ஷுர் தட் வி கோ பை த ரூல்ஸ் ஆஃப் சர்க்கம்நேவிகேஷன் விச் சே தட் யூ டோன்ட் ஹாவ் டு யூஸ் எனி ஆக்சிலரி மீன்ஸ் ஆஃப் ரிப்பல்சன் அண்ட் யூ டோன்ட் ஹாவ் டு டேக் எனிபடி எல்ஸ் அசிஸ்டன்ஸ். ஐ கிராஸ்ப் that completely. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டும், அதாவது சர்க்கம்நேவிகேஷன் பண்ணும்போது இவங்க ஒன்லி செயில் பண்ணி மட்டும்தான் போகணும். அதர்வைஸ் அவங்க வந்து அந்த என்ஜினையும் எல்லாமே இருக்கும், போட்டில் இருக்கும். பட் அவங்க அதை என்ன பண்ணக்கூடாது, எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், பட் மேக்ஸிமம் அவங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இவங்க வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கணும்னு நாங்கள் வந்து ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க. இது வந்து சர்க்கம்நேவிகேஷனுங்கிறதுனால நான் யாரோட உதவியையும் எதிர்பார்க்கல அப்படிங்கிறாங்க. நேம் த ஒன் குவாலிட்டி ஆஃப் யுவர்ஸ் தட் எனேபிள் யூ டு கம்ப்ளீட் திஸ் எக்ஸ்பெடிஷன் சக்ஸஸ்ஃபுல்லி. உங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட் குவாலிட்டி என்ன, இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. whenever the winds dropped, it would have taken me even a fraction of second to switch on the engine and say let's go 1 mile ahead, but inside of me something poked me and said that you have to be honest with yourself and this expedition has to be done with honesty. I'm glad that we were able to finish it successfully without the use of the engine at all. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி விண்டெல்லாம் ரொம்ப வேகமாக அடிக்கும்போது, ட்ராப்டு அப்படின்னா காற்றெல்லாம் நம்மளை கைவிடும்போது இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இவங்களுக்கு வந்து தோணுமாம்மா, இது தயவு இல்லை இன்ஜினை ஆன் பண்ணி எப்படியாவது ஒரு மைல் தாண்டி போயிடலாமா, 1 மைல் தாண்டி போய் அதுக்கப்புறம் செயில் பண்ண ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு இவங்க மைண்டு வந்து நினைக்குமாம்மா. ஆனாலும் இவங்களோட உள் சைடில் இருந்தவங்க மனசு வந்து என்ன சொல்லணுமாம்மா, போக்குடுமி அப்படின்னா உங்களோட மனசு வந்து சொல்லிக்கிட்டே இருக்குமாம்மா, இது வந்து தப்பு, நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், செயில் பண்ணி தான் போகிறோன்னு சொல்லியிருக்கோம். ஸோ எந்த ஒரு சிச்சுவேஷன்லேயும் நம்ம வந்து இன்ஜினை ஆன் பண்ணக்கூடாது அப்படின்னு அதை ஃபுல்லாக மைண்டில் ஏற்றிக்கிட்டாங்களாம். ஸோ இவங்க கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினை ஆன் பண்ணாமலே ஒன்லி செயிலிங் மூலியமாகவே இந்த சர்க்கம்நேவிகேஷனை முடிச்சிருக்காங்க. As the head of the crew, how did you involve the team? இந்த டீமோட ஹெட்டை கேப்டனாக நீங்கள் தான் இருந்திருக்கிறீங்க, நீங்கள் இதில் எவ்வளோ இன்வால்வாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க.
வர்த்திகா ஜோஸ் சொல்கிறாங்க, we have all sailed and trained the same amount and everybody has their own way of dealing with the situation, but that was a good thing. எல்லாத்துக்கும் ஒரே அளவுக்கு தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள் இருக்கும். ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறது இது வந்து நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிகாஸ் we could discuss different ways of solving problems and choose the best one. In fact, I would say it was easier for us to collaborate and work together. ஒரு 6 பேர் இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா கொடுப்பாங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு ஐடியாவையும் கேட்டுட்டு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி அந்த வழியில் போவாங்களாமா. இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. பாயல் குப்தா சொல்கிறாங்க, when you are out at sea, teamwork is the most important in the middle of the crisis அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது டீம் ஒர்க்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஈவன் டியூரிங் த ஸ்டோம் when 3 people would be out on watch, the other 3 who would be inside wouldn't be able to rest. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டோம்னு வருது, புயல் வருது, கடலில் புயல் வருது அப்படின்னா என்ன பண்ணணும், 3 பேர் வந்து அந்த புயல் எந்த அளவுக்கு வருதுன்னு வெளியில் நின்று பார்க்கணும். 3 பேர் என்ன பண்ணணும், உள்ளே வந்து தேவையான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அது என்னென்ன வேலைன்னா, somebody would heat the water, வாட்டரை ஒருத்தர் காய வைக்கணும். the other person would heat the gloves ஒருத்தர் காய வைக்கணும். பிகாஸ் இட் வாஸ் ரெய்னிங் ஆல்சோ, ஏன்னா அது வந்து ரெய்னிங் டைம். ஸோ எல்லாத்துக்குமே ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒர்க் இருக்கும். 6 பேருமே ரெஸ்ட்லெஸ்ஸாக ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ டீம் எஃபர்ட்ஸ் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் இன் நேவிகேட்டிங் த்ரூ த 20 hours லாங் ஸ்டோம். 20 மணி நேரம் கூட இந்த ஸ்டோம் நீடிச்சிருக்கும். புயலுங்கிறது வந்து 20 மணி நேரம் கூட கடலில் இருக்கும். அந்த 20 மணி நேரமும் அங்கே 6 பேர்த்தோட ஹார்ட் ஒர்க்கும் அந்த இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஐ ஃபீல் தட் இஃப் ஐ ஹேட் பீன் அலோன் தென் இட் வுட் ஹாவ் பீன் a nightmare to deal with the challenges that the sea throws at you. என்ன சொல்கிறாங்கன்னா, நைட்மேர் அப்படின்னா ஒரு கனவு மாதிரி, ஒரு பயங்கரமான ஒரு கனவு மாதிரி இருந்திருக்கும். எப்படின்னா, நான் மட்டும் தனியால் இந்த கடலில் நின்றுருந்தேன்னா எனக்கு இந்த கடல் வந்து ஒரு நைட்மேரையே கொடுத்துருக்கோம். பட் டீம் ஒர்க்குனால நாங்கள் தப்பிச்சோம் அப்படிங்கிறாங்க. சார், யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த மோஸ்ட் சேலஞ்சிங் டாஸ்க் வைல் செயிலிங். நீங்கள் செயில் பண்ணதுலேயே உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான டாஸ்க் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. த சீ கேன் கெட் ரியலி டஃப் வென் விண்ட்ஸ் ஆர் பிக்கிங் அப். காற்று ரொம்ப பலமாக அடிக்கும்போது தான் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தோஸ் ஆர் த டைம்ஸ் வி ஹாவ் டு பி ஆக்டிவ் அண்ட் நீட் டு ஆன்டிசிபேட் வாட் குட் பி தேர் ஹெட். ஆன்டிசிபேட்னா என்ன பண்ணணும், முன்னதாகவே யோசிக்கிறது. இந்த மாதிரி வரும்போது ஆக்டிவாக அவங்க என்ன பண்ணுமா, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இன் த சவுத் பசிபிக் வி என்கவுண்டர்ட் அ ஸ்டோம் வேர் த சீ வேர் ஆல்மோஸ்ட் 9 to 10 meter ஹை அண்ட் த விண்ட்ஸ் வேர் பிக்கிங் அப் டு 60 to 70 knots. 60 to 70 knots அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காற்றை அளவிடுறது, சரியா, காற்றோட அளவை சொல்கிறது. அதில் பார்த்திங்கன்னா அந்த மேலே சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸ்டாமோட சீயோட அளவு 9 to 10 meters. அந்த வேவ்ஸு, அந்த கடல் அலைகளோட வேகம் பார்த்திங்கன்னா 10 meters ஹையாக இருந்துச்சான். காற்றோட வேகமும் 60 to 70 knots அந்த அளவுக்கு ஸ்பீடில் இருந்துச்சான். விச் இஸ் அபவுட் அ ஹூரிகேன் ஃபோர்ஸ் ஆஃப் விண்ட்ஸ் ஆன் லேண்ட். இட் இஸ் நார்மல் ஆன் சீ வேர் தேர் இஸ் ஹார்ட்லி எனி லேண்ட் மாஸ் டு ஸ்டாப் த விண்ட்ஸ். இது வந்து நிலத்தில் நடக்கிறதுங்கிறது வந்து சாதாரணம். நிலத்தில் நடந்தால் சாதாரணமாக அந்த வீடெல்லாம் இருக்கும், தரையெல்லாம் இருக்கும், தடுத்துரும். பட் சீல வந்து இது ரொம்ப டிஃபிகல்ட் அப்படிங்கிறாங்க. இட் வாஸ் ஆல்சோ அ பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வென் சம்திங் broke down and after a lot of hard work and effort we were able to fix it together. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டோம் வரும்போதெல்லாம் என்ன ஆயிரும், செயில் போட்டு தானே, இது ஹேண்ட்மேடு மாதிரி தான். ஸோ இதுலேருந்து என்ன ஆயிரும், நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது உடஞ்சி போயிருமாமா. இப்படி உடஞ்சி போகும்போது இவங்க எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லோரும் சேர்ந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க, சரி பண்ணுவோம், ரிப்பேர் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. we will remember these incidents as well because it gives us the strength to move on and if something went bad we were able to overcome those challenges. எல்லாத்துலேருந்து என்ன பண்ணுவோம், சேலஞ்சஸ்லேருந்து ஒன்றா வெளியில் வருவோம் அப்படிங்கிறாங்க. how adventurous was your trip. உங்களோட ட்ரிப்பு வந்து எவ்வளோ ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. when we were crossing the டாஸ்மன் சீயை கிராஸ் பண்ணும்போது we witnessed the brilliant southern light
ஃப்ரம் சி ஒரு சவுத்தர்ன் லைட் அப்படிங்கிற ஒன்று பார்த்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். இட் வாஸ் ரேர் டு வாட்ச் தட் இன் தோஸ் மந்த்ஸ் தட் டூ ஃப்ரம் சி. We were absolutely awestruck as we were not expecting it to see the entire sky lit up in green light. இதை வந்து பார்ப்பாங்கன்னு அவங்க வந்து அந்த மாதத்தில் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி கூட பார்க்கலையா. அது சீலேருந்து பார்ப்பாங்க அப்படின்ட்டு. அது வந்து க்ரீன் லைட் மாதிரி இருந்துச்சான். பார்க்குறதுக்கே ரொம்ப ஆஸ்ட்ரக் அப்படின்னா அப்படியே ஒரு ஆச்சரியமான ஒரு இதோட அந்த இது இருந்துச்சா. தேர் வாஸ் பயோலுமினன்சன்ஸ். லுமினன்சன்ஸ் அப்படின்னா இந்த நிறைய ஒரு அந்த சீல இருக்கிற அந்த அனிமல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு விதமான ஒரு ஒளியை கொடுக்கறது. சரியா? இப்போ எப்படி மின்மினி பூச்சியெல்லாம் இருக்குது, அது ஒரு லைட்டை கொடுக்குது இல்லையா, அந்த மாதிரி கடலில் இருக்கிற சில உயிரினங்கள் மேலே வந்து அதுங்களோட லைட்டை அது வந்து பிரதிபலிக்கும். அதுக்கு பேர் தான் பயோலுமினன்சன்ஸ். டால்ஃபின் ஸ்விம்மிங் இன் த வேக் ஆஃப் த போட் லைக் அவர் நெய்பர்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சீ கிரியேச்சர்ஸ். எல்லாமே என்ன பண்ணும், எல்லா அனிமல்ஸும் அவங்க கிட்டாலேயே வந்துச்சான். டால்ஃபின்ஸ் எல்லாம் அவங்க பக்கத்தில் ஸ்விம் பண்ணிச்சான். நிறைய சீ கிரியேச்சர்ஸை அதில் பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. வி ஸ்பாட்டட் அ டெட் ஸ்பெர்ம் வேல். ஸ்பெர்ம் வேலுங்கிறது வந்து ஒரு சுறா இனத்தோட ஒரு வகை. ஸ்பெர்ம் வேல் அப்படிங்கிறது அது வந்து செத்து போய் மிதந்துக்கிட்டு இருக்குது. அதை இவங்க பார்த்துருக்காங்க. அண்ட் வி தாட் இட் வாஸ் அன் ஐலேண்ட் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ். அது பார்க்குறதுக்கு எப்படி இருந்திருக்குதான், தூரத்துலேருந்து இவங்க பார்க்கும்போது அந்த ஸ்பெர்ம் வேலு ஒரு ஐலாண்டு மாதிரி இவங்களுக்கு வந்து காட்சி அடிச்சிருக்குது. அதாவது அது அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஐலாண்ட் அளவுக்கு அது பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு. ஸோ வென் எவர் இஸ் ஸ்பாட்டட் சம்திங் இன் த சி வி ஹேட் டு கூகுள் இட் டு லேர்ன் மோர் அபவுட் த ஸ்பீசிஸ். ஏதாவது ஒன்று புதுசாக சீல பார்த்துட்டாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு வகையை ஸ்பீசிஸ் அப்படின்னா ஒரு இனம், ஏதாவது கடலில் ஒரு இனத்தை வந்து ஒரு மீனோ ஒரு நண்டோ ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்காத ஒன்றா இருந்துச்சுன்னா அதை உடனே கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்குவாங்களாமா. ஹவு டிட் யுவர் க்ரூ ஸ்பெண்ட் டைம் டீப் இன் த சீ. சீயில் நீங்கள் எப்படியெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டியூரிங் சர்க்கம் நேவிகேஷன் வி பிக்ட் அப் சம் ஹாபீஸ் அண்ட் கெப்ட் போஸ்டிங் பிக்சர்ஸ் ஆஃப் டெலிசியஸ் லைக் கோல்கப்பாஸ் அப்படிங்கிறது பானிபூரி தான். அண்ட் கேக் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கேக்கு பானிபூரி இதெல்லாம் செஞ்சு அதோட பிக்சர்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்களாமா. வி ஆல்சோ ரீட் புக்ஸ் வென் த வெதர் வாஸ் ப்ளசன்ட் அண்ட் டிட் சம் குயிலிங் அண்ட் கிராஃப்ட் ஒர்க். வெதர் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும் இல்லையா. நான் ஒரு 4 பேர் செயல் பண்ணாங்கன்னா மீதி 2 பேர் சும்மா தானே இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, குயிலிங் அப்படின்னா குல்லிங் பேப்பர் இருக்கும் இல்லையா, இந்த கேர்ள்ஸ் எல்லாம் ஸ்டெட்டு பண்ணுவாங்களே பார்த்துருக்கீங்களா, தோடு இந்த வளையல் இதெல்லாம் பண்ணுவாங்களே குல்லிங் பேப்பரில், அதெல்லாம் பண்ணுவாங்களாம். அப்புறம் கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்களாமா. அப்புறம் புக்ஸும் படிப்பாங்களாமா. வைல் டீம் லீடர் ஜோசி ரீட்ஸ் காமிக்ஸ் அண்ட் த ராமாயணா டூரிங் ஹர் ஜேர்னி. இந்த வர்த்திகா ஜோசி இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ராமாயணாஸ் அண்ட் காமெடியான ஸ்டோரிஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு வருவாங்களாமா. ஐ லவ்டு குக்கிங் ஆஸ் வெல் ஸோ ஐ இன்டெலிஜென்ட் இன் பேக்கிங். ஸ்வாதிக்கு பார்த்தீங்கன்னா குக்கிங் வந்து ரொம்ப பிடிக்குமாம்மா. ஸோ அவங்க மேக்ஸிமம் பேக்கிங் பண்ணுவாங்களாம்மா. ஐ ஆல்சோ லைக் கிராஃப்டிங் அ லாட் ஸோ ஐ யூஸ்டு டு மேக் லேம்ப் ஷேட்ஸ் அப்படின்னா அந்த ஒளியிலேயே ஏதாவது ஷேட்ஸை க்ரியேட் பண்ணுறது. ஐ லவ் இட் வென் பீப்புள் அப்ரிஷியேட் த ஃபுட் அண்ட் தட் ஐ குக். ஸோ ஐ கேவ் மை க்ரூ மெம்பர்ஸ் த பெஸ்ட் டிஷ்ஷஸ் தட் வாஸ் பாசிபிள் ஆன் லேண்ட் வித் த லிமிட்டெட் ரிசோர்ஸஸ் தட் வி ஹேட் ஆன் த போர்டு. நம்ம வீட்டில் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சில டெலிஷியஸான நல்லா இருக்கிற ஃபுட்டெல்லாம் இவங்களோட டீம் மெம்பருக்கு ஸ்வாதி அதிகமாக சமைச்சு தருவாங்களாம். இவங்களுக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமாம்மா. அதே மாதிரி இவங்களை சமைக்கிறத இவங்களை பாராட்டினாலும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அவங்க சமைச்சதை சாப்பிட்டு அவங்க டீம் மெம்பர்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ப்ரைஸாக ஃபீல் பண்ணுவாங்களாம்மா. ஸோ லேண்டில் செய்கிற மாதிரி ஐட்டம்ஸையும் இவங்க என்ன பண்ணுவாங்களாம், சீல இருந்துக்கிட்டே செய்வாங்களாம். அவங்க போட்டில் இருக்கிற சின்ன லிமிட்டட் திங்ஸை வச்சே அதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன் என் டீம் மெம்பர்ஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வர்த்திகா ஜோசி சொல்கிறாங்க, 6 is a great number. We were always entertained. We watched movies, listened to music and you won't believe some of the goodies the crew rustled up in our tinny pantry. Even while tinny pantryங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களோட சின்ன அந்த குக்கிங் ரூமில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, sailing in rough seas we made parathas, baked cakes and breads அண்ட் ஈவன் மேட் அல்வாஸ் அண்ட் ரசகுல்லாஸ். இதெல்லாமே பண்ணி சாப்பிடுவோம். அந்த சின்ன பேண்ட்ரிலேயே நாங்கள் இதெல்லாம் பண்ணி சாப்பிடுவோம். நீங்கள் இதெல்லாம் நம்ப மாட்டீங்க, நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம்.
6 பேரும் நல்லா மியூசிக் கேட்போம், டான்ஸ் ஆடுவோம், மூவிஸ்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. வி செலிப்ரேட்டட் ஃபெஸ்டிவல் அட் சி வென் வி திங்க் அபவுட் இட் நவ் ஆன் லேண்ட். ஃபெஸ்டிவல்ஸும் கொண்டாடி இருக்கோம், ஒரு லேண்டில் இருக்கிறதா ஃபீல் பண்ணி நாங்கள் நிறைய ஃபெஸ்டிவல்ஸை கொண்டாடியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதில் ஒன்று தான் தீபாவளி, எங்களால் மறக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. வி செலிப்ரேட்டட் 3 பர்த்டேஸ் இன்க்ளூடிங் த ஃபஸ்ட் பர்த்டே ஆஃப் த போட்டோட பர்த்டேவையும் சேர்த்து மொத்தமாக 3 பர்த்டேஸை அதில் கொண்டாடியிருக்காங்க. ஆல்சோ ஸ்பெசிஃபிக் ஒகேஷன்ஸ் லைக் கிராசிங் த ஈக்குவேட்டர், த இன்டர்நேஷ்னல் டேட் லைன்ஸ் அண்ட் சச். ஈக்குவேட்டர்ஸ்னால் தெரியும் இல்லையா, அந்த மத்திய கோடுகள்லாம் வரும் இல்லையா அந்த மேப்பில், அந்த மாதிரி அந்த லைன்ஸை கிராஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அதையும் கொண்டாடுவோம். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அதையும் கொண்டாடுவோம் அப்படின்னு இருக்காங்க. வாட் மோட்டிவேட்டட் யூ டு ஃபுல்ஃபில் த கண்ட்ரிஸ் எக்ஸ்பெக்டேஷன். இந்த பீப்புளோட, நம்மள மாதிரி மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி மக்களோட மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்க, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை என்ன நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வி நியூ தட் த என்டையர் கண்ட்ரி வாஸ் வாட்சிங் அஸ் அண்ட் ப்ரேயிங் ஃபார் அஸ், ஸோ வி நெவர் வாண்டட் தெம் டு ஹாவ் அ சிங்கிள் டே திங்கிங் தட் வி ஆர் இன் ட்ரபிள். என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு நல்லா தெரியும் இந்த இந்தியாவில் இருக்கிற மக்கள் ஃபுல்லாக எங்களுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்காக வேண்டிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நாங்கள் நல்லபடியாக வந்து சேரணும்னு அவங்க ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அவங்கள நாங்கள் ஒரு நாள் கூட அவங்கள ட்ரபிளில் வச்சுக்கணும், நாங்கள் எந்த ட்ரபிளில் இருந்தாலும், எங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நாங்கள் நினச்சோம். நாங்கள் எவ்வளவோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கோம், பட் அதை நாங்கள் எதையுமே வெளியில் சொன்னதில்லை. அங்கே இருக்கும்போது, அதாவது அந்த செயிலிங் டைமில் நாங்கள் எதையுமே சொன்னதில்லை, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அப்போ சொன்னாங்கன்னா மக்கள்லாம் பயந்துருவாங்க இல்லையா, இவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நியூஸ் எல்லாம் ஃபேமஸாக போக ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ அதனால் அவங்க மக்கள் பயந்துக்குவாங்கங்கிறதுக்காக அதெல்லாம் ரிலீஸ் பண்ணாமல் இருந்திருக்காங்க. வி நியூ தட் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், பட் த பீப்புள் அவுட் தே டிட் நாட் நோ what kind of challenges we are facing. So one of the motives that we kept in mind was that we did not want to frighten them. அவங்கள நாங்கள் பயமுறுத்த விரும்பல, நாங்கள் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு தெரிய வேண்டாம்னு நினச்சோம். we decided that once the circumnavigation was over we are going to show what we have actually gone through. சர்க்கம்நேவிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்னென்னலாம் நாங்கள் பண்ணணும், எதையெல்லாம் நாங்கள் கடந்து வந்தோம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லணும்னு நினச்சோம் அப்படிங்கிறாங்க. ஆஸ் அ உமன் ஹவு வுட் யூ கன்சிடர் திஸ் எக்ஸ்பெடிஷன். இதை நீங்கள் எப்படி ஒரு உமனாக இந்த கடல்வெளி பயணத்தை பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க. இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் கிரேட் ஆனர் அண்ட் வி குடன்ட் ஹாவ் இமேஜின் எனிதிங் பெட்டர் ஃபார் அவர் காஸ்ட் ஆஃப். அஃப்கோர்ஸ் வி பீயிங் an all women team, it is a great boost to women in the country. இது உமனாக இருக்கிறதுனால சாதிச்சோன்னெலாம் நாங்கள் சொல்லலை. இது எப்படி இருக்கும்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா உமனும் ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமா அவங்களுக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது உமன்னாலையும் எல்லாத்தையும் சாதிக்க முடியும், எல்லாத்தையும் கடந்து வர முடியும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம கண்ட்ரியில் இந்தியாவில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு சக்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. பட் ஆஸ் வி ஆர் கோயிங் ஆஸ் sailors and we as sailors have seen that the sea does not discriminate between gender. நம்ம சீல இருக்கோம், ஒரு செயிலர்ஸ், நாங்கள் எல்லாருமே ஒரு செயிலர்ஸ், கடலில் செயில் பண்ணிட்டு போகிறீங்க. ஸோ இந்த சீக்கு தெரியாது, அதில் செயில் பண்ணிட்டு போகிறவங்க ஆனா பெண்ணா அப்படிங்கிறது தெரியாது. அது எல்லாத்துக்கிட்டேயுமே எப்படி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் நடக்கும். ஒரு புயல் வருது அப்படின்னா பெண்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக புயல் ஒதுங்கி போயிருமா, போகாது. எல்லாத்துக்கும் அது காமனானது தான். இட் இஸ் ஆல்வேஸ் ஜெண்டர் நியூட்ரல் and we have realized the gender does not play a role in sailing. ஜெண்டர் இதில் ஒரு ரோலே கிடையாது அப்படிங்கிறாங்க. பட் டு பூஸ்ட் த moral in the country and for more women to take in adventure like sailing. என்ன சொல்கிறாங்கன்னா, இது எதுக்கான மாரல் அப்படின்னா, மாரல்னால் எதுக்கான ஒரு எதுக்கான ஒரு சக்தி அப்படின்னா, எல்லா உமனும் இந்த மாதிரி அட்வென்ச்சர், அதாவது அவங்களோட லைஃப்பில் ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ணணும். எதுவுமே முடியலன்னு சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் எல்லோரும் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஐ ஃபீல் இட் இஸ் கிரேட் தட் அண்ட் ஆல் உமன் டீம் ஹேட் பீன் ஃபார்ம்டு டு அண்டர்கோ திஸ் எக்ஸ்பெடிஷன். எல்லாருமே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிக்கிறாங்க. மறக்காமல் இதில் நான் சொல்லியிருக்கிற மீனிங்ஸ்க்கெல்லாம்
புக்கிலையே உங்கள் புக்கில் கார்னரில் எழுதி வைங்க, மீனிங்ஸ் எழுதி வைங்க. இந்த க்ளாசரியில் இருக்கிற மீனிங்ஸ் தவிர நான் எக்ஸ்ட்ராவும் நிறைய மீனிங்ஸ் சொல்லியிருக்கேன், அதையும் எழுதி வைங்க கண்ணு. லெசன் புரியுது இல்லையா? மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.